Welcome back to our channel Kritika Energy Essence. ஸோ பிடிபிஆர்டி அந்த கேசஸ் பற்றி நம்மளோட சேனலில் நிறைய பார்த்துட்ருக்கோம். ஸோ அதை பற்றி நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன். டெட் மார்க் வெயிட்டேஜ் கேஸ் டிஸ்போஸ்ட் அகேன்ஸ்ட் GO 149 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நிறைய பேர் அதில் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, நிறைய டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ சில கிளாரிஃபிகேஷன் கொடுக்கறதுக்காக தான் இந்த வீடியோ மெயினாக. ஸோ பார்த்தோம், இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் இந்த 400 டெட் டீச்சர்ஸாக இருக்கட்டும், அகெயின்ஸ்ட் 149 இருக்கட்டும், இது ரெண்டுமே நம்மளா வச்சுக்கிட்ட பேர் தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ இது ரெண்டுக்குமே என்ன மோட்டிவாக அவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நியமன தேர்வு அப்படின்னு ஒன்று வர்றதுக்கு முன்னாடி நம்ம சிவிக்கு போயிட்டு வந்தவங்கள அப்பாயின்மெண்ட் பண்ணுங்க, தற்காலிக ஆசிரியர்களை பணி நியமனம் செய்யக்கூடாது, இந்த மாதிரியான பலவிதமான கோரிக்கைகள் சேர்ந்தது தான் ரெண்டு கேஸுமே. ஸோ முக்கியமான இதில் காமன் கனெக்டட், நான் நேற்றே சொல்லியிருந்தேன், ப்ளீடிங் கனெக்டட் மேட்டர்ஸ்னு. ஸோ முக்கியமான பாயிண்டாக பார்க்கப்படுறது என்னன்னா, நியமன தேர்வு அப்படின்னு ஒன்று இல்லாமல் டெட் மார்க்கு இல்லை டெட்டு சீனியாரிட்டி, அதாவது இயர் பாசிங் இயரை வச்சு வேலை போடுங்க. இதுக்கு அடுத்து நியமன தேர்வு நீங்கள் கொடுத்த ப்ராமிசரிக்கு எதிரானது அப்படின்னு தாக்கல் பண்ணியிருக்க வழக்கு தான். ஸோ இந்த வீடியோவை நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்மளோட கிருத்திகா எனர்ஜி எசன்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிற வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. TN TET 2024 PGTRB 2024 இதுக்கான கைடன்ஸ் நம்ம சேனலில் கொடுத்துட்ருக்கோம். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த டெஸ்ட் பேட்ச் ஆன்லைன் கிளாஸ் பற்றி விவரம் தேவைன்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணி உங்களோட டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம். ஸோ இப்போ இந்த கேஸ் அப்படின்றத நம்ம பார்க்கும்போது பிடிபிஆர்டி இது இன்னைக்கு 12/7 அன்னைக்கு நான் இதை பதிவு பண்ணுறேன். 10/7/2024 அன்னைக்கு இந்த கேஸ் வந்திருக்கு. அதில் நம்ம கேஸ் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கோம், ரெஜிஸ்ட்ரேஷன் டேட்டு கொடுத்துருக்கோம். இந்த ஸ்க்ரீனில் எல்லாமே இருக்குது. நீங்கள் தனியாக உங்களோட இதை நீங்கள் தனியாக இதை பார்க்கணும் அப்படின்னாலும் நீங்களே போய் செக் பண்ணி வாசித்து பார்த்தோ இல்லை கிளியர் பண்ணிக்கலாம். இதில் முக்கியமாக என்னோட வீடியோவில் நான் கன்வே பண்ணுறது என்ன அப்படின்னா, இரண்டுக்குமே ரெண்டு கேஸுமே இது ரெண்டு கேஸா ஒரு கேஸா அப்படின்ற கன்ஃபியூஷனும் நிறைய பேர்கிட்ட இருக்குது. டிஸ்போஸ்டு அப்படிங்கிற வார்த்தைக்கான மீனிங்கும் நிறைய இதில் வேறு மாதிரி சொல்கிறாங்க மேடம், நீங்கள் மட்டும் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ டிஸ்போஸ்டு அலவுடுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை கன்சிடர் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான ப்ராப்பர் கைடன்ஸ், அதாவது கைடன்ஸோ டைரக்ஷன்ஸோ கவர்மெண்ட்ல, அதாவது ஜட்ஜ்மெண்ட் கோர்ட்லேருந்து கொடுக்கல, ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கல. போடுங்க போடாதீங்க, இல்லை இவங்களுக்கு இப்படி செய்யுங்க செய்யாதீங்கன்ற ஜட்ஜ்மெண்ட் நமக்கு வரல. ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு. டைரக்ஷன் கொடுத்து டிஸ்போஸ் பண்ணிட்டாங்க இந்த கேஸை. டைரக்ஷனும், அதாவது அவங்க கிட்ட அலவுடு, இதை என்னன்றத பாருங்க, அதுதான் அர்த்தம். ஸோ ஃபேவர் ஆஃப் பெட்டிஷனர் அப்படின்ற வார்த்தை அந்த இடத்துல வரல. அது ஒரு முக்கியமான விஷயம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம பார்க்கும்போது இந்த அலவுட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஃபேவர் ஆஃப் பெட்டிஷனர் ஆர் பிளைன்டிஃப் அப்படின்னு வந்திருக்கு. பொதுவாக எடுத்துக்கலாம், இல்லை அந்த பெட்டிஷனருக்குன்னு எடுத்துக்கலாம் அப்படின்னு தான் வந்திருக்கு. இந்த இடத்துல ரிட் பெட்டிஷனர் யாரு, அந்த லேர்ன்டு கவுன்சில் யாருன்னு நம்ம பார்க்கும்போது, நம்ம டெட்டு GO 149க்கு முன்னாடி CV முடித்தவங்க 20/7/2018 முடித்தவங்களுக்கு அப்படின்னு கொடுத்துருக்கும் போது அவங்களுக்கான ஒரு டைரக்ஷனை தான் கவர்மெண்ட்டுக்கு ஜட்ஜு கொடுத்துருக்காரு. அதை டைரக்ஷன் கூட சொல்ல முடியாது, ஏன்னா எந்த இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னு எதுவும் கொடுக்கல. ஸோ அப்போ டிஸ்போஸ் பண்ணியிருக்காங்க. அதை தான் நான் கன்வே பண்ணேன். ஸோ இதனால இப்போ இந்த UGTRBக்கு போயிட்டு இருக்கவங்களுக்கான எந்தவித ப்ராப்ளமும் இல்லை அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒரு கன்வே. ஸோ இதுலேயுமே பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த 400 டீச்சர்ஸு டெட் டீச்சர்ஸ்ன்னு கேட்டுகிட்டே எல்லாருமே கேட்குறீங்க. ஸோ அந்த கேஸ்லேயுமே, அந்த கேஸை பொறுத்த வரைக்குமே 400ல் அது இன்க்ரீஸ்டு இன் த நம்பர்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும், போயிட்டே இருக்கு. ஸோ அதுவுமே அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்னா,
நமக்கு கேஸ் வந்து எங்களுக்கு வந்து சிவி போனவங்களுக்கு வேலை கொடுங்க அப்படிங்கிறது தான். இது எல்லாமே கேஸ் நடந்துட்டு இருக்கு. அதுக்கு அடுத்து வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு நியமன தேர்வு அப்படிங்கிறதுக்கு ஒரு ஜிஓ கவர்மெண்ட் ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து கவர்மெண்ட் ஓட கொள்கை முடிவுக்கு உட்பட்டு அவங்க எடுத்திருக்காங்க. ஒரு கமிட்டி அமைச்சு அந்த கமிட்டியோட பரிந்துரையின் பேர்ல தான் இதை செஞ்சிருக்காங்க. அப்படிங்கும்போது இந்த நியமன தேர்வுக்கும் இந்த நியமன தேர்வுனால பணிக்கு தேர்வாகி இருக்கவங்களுக்கும் எந்தவித பாதிப்பும் வரல அப்படிங்கிறது தான் கன்வே பண்ணியிருக்கோமே தவிர இந்த கேஸ் டீட்டெயில்ஸோட ஜட்ஜ்மெண்ட்டை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்றதுக்கான வேலை இல்லை. ஏன்னு கேட்டீங்க, ஃபுல் ஜட்ஜ்மெண்ட் வந்து நமக்கு இன்னுமே வரல. ஃபுல் ஜட்ஜ்மெண்ட் வந்து இன்னும் வரல. டிஸ்போஸ்டுன்னு கொடுத்துட்டாங்க. கேஸ் ஸ்டேஜ் வந்து டிஸ்போஸ்டுன்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கான என்ன சொல்லி டிஸ்போஸ் பண்ணியிருக்காங்க, என்ன டைரக்ஷன் கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க, இல்லை என்ன டைரக்ஷன் வந்து நம்மளோட பெட்டிஷனர்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது இன்ன வரைக்கும் தெரியல, வெளியில வரல. ஸோ யாருக்காவது அந்த ஜட்ஜ்மெண்ட் காப்பி இருந்தால் நீங்கள் கொடுங்க, நான் பார்க்குறேன். ஆனால் இன்னும் வரைக்கும் அதோட இது வந்து வெளியில் வரல. எப்படியும் 3 days 4 days ஆகும் உங்களுக்கு வெப்சைட்டில் வெளியில் வர்றதுக்கு. ஸோ கேஸ் டிஸ்போஸ்ட் அலௌடு அப்படிங்கிறதுக்கு இதுதான் அர்த்தம். டிஸ்போஸ் பண்ணிட்டோம், அடுத்த டைரக்ஷன் வந்தால் தான் தெரியும். நோ மோர் அசம்ஷன். ஆனால் இந்த கேஸுக்கும் இப்போ பிஜிடிஆர்பி இப்போ நம்ம எப்படி ஸ்டார் கொஸ்டின்ஸோ மல்டிபிள் ஆன்சர் கொஸ்டின்ஸோ பாதிக்கும், டைரக்டா நம்மளை பாதிக்கும் அப்படின்றது எந்த அளவுக்கு பாதிக்கும் அப்படின்றதுனால தான் அதை பத்தி ரொம்ப டிஸ்கஸ் பண்ணோம். பட் இது வந்து டைரக்டா நம்மளை பாதிக்கிறதுக்கான வேலை இல்லை அப்படிங்கிறது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. அதை தான் நான் நேற்று வீடியோல கிளாரிஃபை பண்ண ட்ரை பண்ணியிருந்தேன். ஸோ அதுல நிறைய கொஸ்டின்ஸ், அதுக்காக தான் இந்த கிளாரிஃபிகேஷன் வீடியோ. ஸோ 12/7 நான் சொல்றது என்னன்னா, இதுக்கான டைரக்ஷன் ஃபுல் ஜட்ஜ்மெண்ட்டும் நம்மளோட வெப்சைட்ல கோர்ட் வெப்சைட்ல வந்ததுக்கு அப்புறம் முழு வீடியோவும் நான் போடுறேன். ஆனால் திரும்பவும் நான் சொல்றது என்ன அப்படின்னா, நியமன தேர்வு எழுதி டெட்டு பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் நியமன தேர்வும் எழுதி அதுலேயும் கட் ஆஃப் எடுத்து சிவி போயிட்டு வந்திருக்கவங்களுக்கு இந்த 2 கேஸால பாதிப்பு வர்றது அப்படிங்கிறது மிக மிக குறைவு, வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது தான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ இதில் வந்து இந்த கேஸ் என்ன டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க, அலௌடு அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க, டிஸ்போஸ் பண்ணிட்டாங்க. இது 2வது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அந்த டிஸ்போசல் என்ன டைரக்ஷன் வந்து கோர்ட்டு கொடுத்துருக்காங்களா, பெட்டிஷனர் கொடுத்துருக்காங்களா, ஜட்ஜ்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும். அதனால இந்த சிவி கேண்டிடேட்ஸ் வந்து இந்த கேஸை ரொம்ப போட்டு குழப்பிக்க வேணாம். அதே மாதிரி 400 டீச்சர்ஸ் கேஸு, 149 கேஸு அப்படின்னு நேம் வந்து நம்ம தான் வைக்கிறோம். அதோட பாயிண்ட் என்ன அப்படின்னா, நியமன தேர்வு கூடாது அப்படிங்கிறது தான். தற்காலிக ஆசிரியர்கள் நியமிக்காதீங்க, இது 2ம் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி நம்ம பார்க்கும்போது இந்த பிஆர்டி 2023 யூஜிடிஆர்பி கேஸுக்கும் இதுக்கும் எந்தவித கனெக்டடும் இல்லை. அப்படியே இருந்தாலும் நியமன தேர்வுக்கு சம்பந்தப்பட்ட எல்லாத்தையுமே டிஸ்போஸ் பண்றோன்றது ஏற்கனவே வந்து சென்னை கோர்ட்ல ஒரு டிஸ்போசல் நடந்திருக்கு. அதனால மதுரையோட அந்த ஃபர்ஸ்ட் கேஸ் வந்தது இல்லையா, அது வந்து ஹியரிங் வந்து சென்னை கேஸோட ரெஃபர் பண்ணி டிஸ்போஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா செலெக்ஷன் லிஸ்ட் வந்து எப்போ வேணாலும் வெளியில வரலாம் அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ இது வந்து இதுதான் நடக்கும் அப்படிங்கிறது இல்லை. இதோட இப்போ நடந்துட்டு இருக்க, இதுக்கு முன்னாடி நடந்திருக்கிற அந்த கேஸ் ரெஃபரன்ஸ் அண்ட் கொட்டேஷன்ஸை பேஸ் பண்ணி தான் நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, இல்லை டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருந்துச்சு இல்லை அப்படின்னாலும் கூட நம்மளோட சேனலை வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க, ஸோ ரீட் பண்ணுங்க ஒழுங்கா, இங்கிலீஷ் ரீட் பண்ண தெரியலையா அப்படின்லாம் சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி. நான் எப்படி சொல்றதுன்னு இது தெரியல. அண்ட் அதே மாதிரி ரொம்ப குழப்புறீங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ த கன்ஃபியூஷன் இஸ் என்கிட்ட இல்லை, அந்த கொஸ்டின்ஸ்ல இருக்கு, அந்த ஜட்ஜ்மெண்ட்ஸ் அதாவது டிஃபரன்ஸ் ஆஃப் கேசஸ்ல இருக்கு. என்னோட ஸ்டேட்மெண்ட் வந்து கிளியரா இருக்கிறதா தான் நான் நினைக்கிறேன். ஸோ அதனால ஜட்ஜ்மெண்ட் காப்பி அப்படிங்கிறது என்ன டைரக்ஷன் யாருக்கு கொடுத்துருக்காங்கங்கிறது நமக்கு வரட்டும். இன்னும் டீட்டெயில் வீடியோ போடுறேன். அதுக்குள்ளே எதுக்கு மேடம் வீடியோ போட்டீங்க அப்படிங்கும்போது தகவல் தெரிவிக்கிறதுக்கு தான். நம்ம ஒரு விஷயத்த வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம், அதில் வர முக்கியமான தகவல். ஏன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க, சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறாங்க, அவங்களுக்கு அந்த தகவலை கரெக்டான நேரத்தில் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை சொல்கிறோமே தவிர வேற எந்த ஒரு உள்நோக்கமும் இதில் கிடையாது. அதே மாதிரி இவங்களுக்கு சாதகமாக அவங்களுக்கு சாதகமாக கொடுக்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு அவசியமும் கிடையாது. அதனால நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூ நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தகவல் கொடுக்கணும், அவ்வளோதான். ஸோ கிருத்திகா எனர்ஜி எசன்ஸில் நம்ம பிஜிடிஆர்பி அண்ட் யூஜிடிஆர்பிக்கு கிளாஸஸ் போயிட்டுருக்கு. பிஜிடிஆர்பி அண்ட்
TN10 2024க்கான ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு. அந்த கிளாஸஸ் போயிட்டுருக்கு. யாராவது ஜாயின் பண்ணிக்க விருப்பம் இருந்தால் இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஷேர் பண்ணுறது இந்த வீடியோவை தேடிட்டு இருக்க இல்லை இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அந்த ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வித் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.